கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். இந்த காலை ஆராதனையிலே நாம் ஒருமனப்பட்டவர்களாய் கூடி வர தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த நாளினுடைய ஆராதனையுடைய ஆசீர்வாதத்துக்காக தெய்வ பிரசன்னம் நமக்கு பூரணமாய் கிடைக்கணும். என்னோடு கூட இணைந்து ஆராதிக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடுகள்லாம் தெய்வ பிரசன்னத்தினால் நிரம்பணும். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வர எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனையிலே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே நடத்துதலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியிலே நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னை இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வீடுகளில் கர்த்தருடைய பிரசன்னை இறங்கி வருவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் எங்கள் இருதயங்கள் நிரம்பட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா நிர்விசாரங்கள், தூக்க மயக்கங்கள், கடனித்திரைகளை எங்களை விட்டு நீர் அகற்றுவீரா. இதோ இந்த நெருக்கடியான நாட்களிலே உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தின் இதோ நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை விசாலத்தில் கொண்டு போய் நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறபடினா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். என்னோடு கூட இந்த யூடியூப் சேனல் வழியாக ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை நீர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வீடுகள் மேலும் ஒரு ஜெப அபிஷேகத்தை கட்டளையிடுங்கப்பா. தேவ சிந்தையை தாரும் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தையை எங்களுக்கு நீங்க தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல்களை ஆசீர்வதியும், கர்த்தருடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. பாவம் பெருகுதே, பாரும் பரன் இயேசுவே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே ஜெப சிந்தையோடு முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். இந்த நெருக்கடியான நாட்களில இந்த நெருக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறவர் ஒருவர் மட்டும்தான். ஓ ஹல்லேலூயா. என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஆகவே பாவம் பெருகுகிற இந்த நாட்களில் தேவனை உடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். பாவம் பெருகுதே, பாரும் பரன் இயேசுவே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. ஆத்தும ரட்சிப்பை இழந்தவர் ஆயிரம் ஆயிரமா, ஆத்தும ரட்சிப்பை இழந்தவர் ஆயிரம் ஆயிரமா, அன்றாடம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகின்றாரே, அன்றாடம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகின்றாரே. பாவம் பெருகுதே, பாரும் பரன் இயேசுவே,
அதையும் ரட்சிப்பீரே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. ரட்சிப்பின் செய்தி கேட்டவர் எச்சரிப்பை வெறுத்து. ரட்சிப்பின் செய்தி கேட்டவர் எச்சரிப்பை வெறுத்து. ரட்சகர் இயேசுவை இழந்தோராய் இன்னும் கெட்டழிகின்றார். ரட்சகர் இயேசுவை இழந்தோராய் இன்னும் கெட்டழிகின்றார். பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. தானியேல் போல ஜெபித்தீடும் தாசர் பலர் மறைந்தார். தானியேல் போல ஜெபித்தீடும் தாசர் பலர் மறைந்தார். திறப்பின் வாசலில் நிற்கும் சிலர் தூங்கி களைத்து போனார். திறப்பின் வாசலில் நிற்கும் சிலர் தூங்கி களைத்து போனார். பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. வெறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா. வெறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா. ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசி பொழிந்தருளும். ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசி பொழிந்தருளும். பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே. அழியும் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. எஸ்ரா, நெகேமியா, தானியேல் என்ற 3 கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணும்போது சொல்றாங்க, நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் தேவனுடைய கட்டளைகளை மீறி நடந்தோம். ஓ ஹல்லேலூயா. உம்முடைய கற்பனைகளுக்கு, உம்முடைய கட்டளைகளை எங்களுக்கு முதுகுக்கு பின்பாக தூக்கி எறிந்தோம் என்று சொல்லுகிறார்கள். ஓ ஹல்லேலூயா. நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் அக்கிரமம் நடப்பித்தோம் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த
காலை நேரத்தில் அவர்கள் பாவம் செய்தார்கள் என்று அவர்கள் ஜெபிக்கல, நாங்கள் பாவம் செய்தோம் என்று அவர்கள் கதறுகிறார்கள். இன்றைக்கு தேவனோடு கூட ஒரு நெருங்கி ஐக்கியம் கொள்ளும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவரோடு கூட நெருங்கி சேரணும். அவர்கிட்ட வந்தாதான் நாம யாருன்னு தெரியும். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என்னை ஆராய்ந்து பாரும், என்னை சோதித்து பாரும், என்னை புடமிட்டு பாரும். என் தேசம் இந்த நிலைக்கு வந்ததுக்கு நான் தானப்பா காரணம் என்ற அந்த தன் நிலையை உணர்ந்தவர்களாய் தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும், என்னை சோதித்து பாருன்னு சொல்லி கேள்வி. காரணம், அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. சாமுவேல் கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருதயத்தை பார்க்கிறேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு நேரே திருப்புங்க. யார் மேலும் நம்ம பழி போடுறதை நிறுத்திட்டு, நான் பாவம் செய்தேன். தாவீது அதுதானே சொல்றான், நான் பாவம் செய்தேன், நான் அக்கிரமத்தை நடப்பித்தேன், நான் மீறுதலுக்கு உட்பட்டேன் என்று சொல்கிறான். தேவனே, எங்களை ஆராய்ந்து பாரும், ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீர் அறிவீர். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும், புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். உம் வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தே, உம் வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தே. கர்த்தாவே, அவைகள் முற்றும் மொழி என்னிலே வெளிச்சம் தந்திடுமே. கர்த்தாவே, அவைகள் முற்றும் மொழிய என்னிலே வெளிச்சம் தந்திடுமே. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீர் அறிவீர். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும், புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். மாத்தாளை போலிருந்தே வீணாக உழைத்திட்டே, நான் மாத்தாளை போலிருந்தே வீணாக உழைத்திட்டே. தேவை ஒன்று, அதை நான் அறிந்தேன், பாதத்தில் இருக்க கற்றுக்கொண்டேன். தேவை ஒன்று, அதை நான் அறிந்தேன், பாதத்தில் இருக்க கற்றுக்கொண்டேன். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, அது எது தெரியுமா? கர்த்தருடைய சமூகம். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பதுதான் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, நான் மார்த்தாளை போலிருந்தேன், வீணாக உழைத்திட்டப்பா, நான் ஓடினதெல்லாம் வீணா போச்சு. கர்த்தாவே, இன்றைக்கு என்னை ஒருமுகப்படுத்தி உங்க சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறான். என்னோடு கூட இணைந்து பாடுங்க. மார்த்தாளை போலிருந்தே வீணாக உழைத்திட்டே, நான் மார்த்தாளை போலிருந்தே வீணாக உழைத்திட்டே. தேவை ஒன்றை, அதை நான் அறிந்தேன், பாதத்தில் இருக்க கற்றுக்கொண்டேன். தேவை ஒன்றை, அதை நான் அறிந்தேன்,
அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசி பொழிந்தருளும் ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். எல்லாரும் சேர்ந்து கல்வாரி அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன். கல்வாரி அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. எல்லாரும் இந்த கால நேரத்தில் ஆண்டுடைய கரங்களில் ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்தில் காணிக்கையாய் படைக்கிறோம் கர்த்தாவே. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று குறிப்பிடுகிறார். ஒரு புத்தி உள்ள ஆராதனை எது தெரியுமா? நம்மை நாமே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற அந்த ஆராதனை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை உம்முடைய பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிற கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றேன். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. பாவம் பெருகுதே பாரும் மரன் இயேசுவே. அழியும் மனுகுலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் மனுகுலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் மனுகுலம் அதையும் ரட்சிப்பீரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே எங்க தேசம் அழிந்து கொண்டிருக்குதப்பா. என் ஜனங்கள் ஆண்டவரே சாகிறதை நான் எப்படி காணக்கூடும்? என் குலம் அழிகிறதை நான் எப்படி சகிக்க கூடும் என்று சொல்லி அன்றைக்கு எஸ்தர் உம்மை நோக்கி பார்த்து கண்ணீர் விட்டு ஜெபித்த அந்த ஜெபத்துக்கு நீங்க இறங்கி வந்த தேவனே. சூசா நகரம் கலங்கிற்று என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. எங்க தேசம் கலங்குகிறதப்பா, எங்க தேசம் கலங்குகிறது ஆண்டவரே. ஜனங்கள்லாம் கலங்கி திகைத்து போய் நின்று கொண்டிருக்கிறாங்கப்பா. நீர் இந்த நாட்களிலே இறங்கணும் கர்த்தாவே. ஓ ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை எங்க தேசத்துக்கு நீங்க செய்யணும். உம்முடைய சரீரமாகி சபைக்கு நீங்க இறங்கி ஆகணும் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு நீங்க இறங்கணும் கர்த்தாவே. உம்முடைய இரக்கத்துக்காய் நாங்கள் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. எங்கள் நீதிகளின் அடிப்படையில வேண்டாம் கர்த்தாவே. உம்முடைய மிகுந்த கிருபையினால் ஆண்டவரே மறுஜென்ம முழுக்கினால் நீர் எங்களை ரட்சித்து இருக்கிறீரப்பா.
எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. தானியேல் ஜெபம் பண்றாரு, எங்கள் நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கப்பா, எங்க நீதிகளின்படி வேண்டாம், உமது மிகுந்த இரக்கத்தின்படி. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? இந்த கொரோனா நோய் தொற்றினுடைய 2வது அலை அது அமர்த்தப்படணும். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் எல்லாம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதோ இந்த காலை நேரத்தில் என்னோடு கூட இணைந்து ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய பிரசன்னை இறங்கி வருவதாக, ஒரு ஜெப பாரம் இறங்கி வருவதாக, ஒரு ஜெப அபிஷேகம் இறங்கி வருவதாக. ஆண்டவரை இந்த ஆராதனை ஒரு பொழுதுபோக்காய் ஜனங்க மாற்றி விடக்கூடாது கர்த்தாவே. நாங்கள் ஆராதனையும் துதியும் ஆண்டவரே ஒரு பொழுதுபோக்காக நாங்கள் மாற்றி விட்டோம் கர்த்தாவே. கடமைக்காக நாங்கள் வந்து தேவனை ஆராதித்து விட்டோம் கர்த்தாவே. ஆண்டவரே இது எங்களுடைய பாவத்தின் விளைவாய், எங்களுடைய நிர்விசாரத்தின் விளைவாய் வந்த சாபம் கர்த்தாவே. ஒரு விசை கர்த்தாவே சபையினுடைய பாவத்தை மன்னிங்கப்பா ஆண்டவரே, சபை விசுவாசிகளுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னித்து, எங்களுடைய அக்கிரமத்தை மன்னித்து, எங்களுடைய பாவத்தின் தோஷத்தை எல்லாம் மன்னித்து எங்கள் தேசத்துக்கு நீங்க இரக்கம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை உண்மை காக்கிற தேவன் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். எங்களுக்கு நீங்க இறங்குங்க இந்த கால நேரத்தில் ஆண்டவரே. எங்க தேசத்தில் இருக்கிற இந்த நோய் தொற்று முற்றிலுமாய் நீங்கணும் கர்த்தாவே. மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகள் சுகம் பெற்று வீடு திரும்பணும் கர்த்தாவே. இந்த நோய்க்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்படணும் கர்த்தாவே. இந்த மருந்துகள் எல்லாருக்கும் போய் சேரணும் கர்த்தாவே. ஒரு விஷயம் எங்கள் தேசத்தை ஒரு ஆரோக்கியமான தேசமாய் மாற்றுங்க கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு இடமில்லை என்ற ஒரு நிலை நீடித்துக் கொண்டே இருக்கிறது. சுடுகாடுகளிலே பிணத்தை அடக்கம் செய்கிறது கூட இடம் இல்லாம ஆண்டவரே தேசத்தில் பிணங்களால் நிறைந்திருக்கிறது. இந்த காட்சிகளை அதிகமா எங்கள் இருதயத்தை கரைந்து போக பண்ணுகிறது ஆண்டவரே. ஒரு விசை மனம் இறங்கும். பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் மட்டும் எல்லாரும் பாதிக்கப்பட்டு நோயினுடைய தீவிரத்தில் அலறி கொண்டிருக்கிறாங்கப்பா. எங்க தேசம் ஆண்டவரே சுவாசிக்க முடியாதபடி மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறது. ஒரு விசை நீங்க மனம் பெற, நீங்க தமிழகத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க தமிழக முதல்வருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அவரோடு கூட இணைந்து பணியாற்றுகிற எல்லா அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகாதாரத்துறையிலாய் பணியாற்றுகிற எல்லாருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். மருத்துவ துறையில் இருக்கிற எல்லாருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். மருத்துவ பணியாளர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். மருத்துவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லா லேப் டெக்னீஷியன்ஸ்க்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். முன்கள பணியாளர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். துப்புரவு பணியாளர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே செவிலியர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. இந்த மருத்துவ உபகரணங்களை கொண்டு போகிற எல்லாருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. தேவனே சீக்கிரத்தில் இந்த நோய் தொற்று நீங்கணும். எங்க தேசம் அமைதலுக்கு திரும்பணும். எங்க தேசம் சமாதானத்துக்கு திரும்பணும் கர்த்தாவே. தேசத்தில் அமெரிக்க நம்பிக்கையை உண்டு பண்ணுங்க கர்த்தாவே. தேச நன்மையா நிரம்பி இருக்கட்டும் கர்த்தாவே. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல எங்கள் தேசம் எல்லாம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எத்தனையோ பரிசுத்தவான்களை நாங்கள் எழுந்துட்டோம் கர்த்தாவே. பராக்கிரமசாலிகளை போல இருந்த அநேக பரிசுத்தவான்கள் இன்றைக்கு மறைத்துவிட்ட செய்திகள் எங்களை அதிகமாய் பாதிக்கிறது கர்த்தாவே. பராக்கிரமசாலிகள் வீழ்ந்து போனார்களே என்று சொல்லி தானியேல் ஜெபிக்கிறது, தாவீது ஜெபிக்கிறது போல எங்க பராக்கிரமசாலிகள் வீழ்ந்து போய் கிடக்கிறாங்க. தேவனுக்கு என்று மகிமையா எழுப்பி பிரகாசித்த அநேக ஊழியக்காரர்களை இன்றைக்கு நாங்கள் எழுந்து போய் நிற்கிறோம் கர்த்தாவே. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனே, எங்க சபையில் இருக்கிற எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் நீங்க இரக்கம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆழ்த்துகிறோம். இந்த விண்ணப்பத்தை ஆண்டவரை நீங்க கேட்டு எங்களுக்கு இந்த நாட்களிலே செவி கொடுத்து இந்த நோய் தொற்றிலிருந்து பூரண விடுதலை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மிகுந்த பெரிய கிருபையினாலே நம்முடைய சபையில் விபிஎஸ் ஊழியங்களை நடத்த தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கடந்த ஆண்டிலே அதை நடத்த முடியாமல் போனது. ஆனால் ஆண்டுடைய பெரிதான கிருபையில் இந்த ஆண்டில் எப்படியாவது அந்த ஊழியத்தை நடத்தணும்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் பண்ணி அதை யூடியூப் சேனல் வழியாக அந்த ஊழியத்தை நாங்கள் செய்ய இருக்கிறோம். அதை கடந்த வாரத்திலே நாங்கள்
அதை ஆரம்பித்து அதை நடத்த தேவன் கிருபை செய்தார். அதனுடைய எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் நேற்று கடந்த வாரத்தில் அதை நடந்து முடிஞ்சது. வருகிற புதன், வியாழன், வெள்ளி ஆகிய 3 நாட்களும் விபிஎஸ் ஊழியம் யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு அது வரும். சரியாக புதன்கிழமை மாலை 5 மணிக்கு அந்த ஊழியம் நடைபெறும். ஆகவே சபை மக்கள், விசுவாச குடும்பத்தார், இந்த யூடியூப் சேனலை இணைந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த ஊழியத்திலே நீங்கள் பங்கெடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த காரியங்களை சொல்லி கொடுத்து அது சரியாக 5 மணிக்கு நீங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் பாருங்கள். ஒரு ஆலயத்துக்கு வருகிறதை போலவே நீங்கள் அந்த காரியங்களுக்கு நீங்கள் ஆயத்தமாகி வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிக்கிறோம். கர்த்தருடைய பாடல்கள், வசனம், வேதாகம சம்பவங்கள் இவைகளை நாங்கள் அந்த நாட்களிலே சொல்லிக் கொடுப்போம். ஆகவே சிறுவர்கள் மத்தியிலே செய்கிற ஊழியம் மிக மிக முக்கியமான ஊழியம். காரணம், இந்த சிறுவர் ஊழியம்தான் எதிர்கால சபை. ஒரு சபையிலே சிறுவர் ஊழியம் நடைபெறவில்லை என்றால் எதிர்காலத்தில் அந்த சபையே இருக்காது என்பது தான் பொருள். ஆகவே எதிர்காலத்திலையும் சபை இயங்கி கொண்டிருக்க வேண்டும் என்றால் சிறுவர் ஊழியங்கள் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அந்த சபைக்கு எதிர்காலம் உண்டு என்று அர்த்தம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிநாடுகளில் அநேக சபைகள் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? சிறுவர் ஊழியர்கள் அந்த சபைகளில் நடைபெறாதபடினால இன்றைக்கு அநேக தேவ ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டு அதை வியாபார ஸ்தலங்களாக, முகமதிய பள்ளிவாசல்களாக மாற்றப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஊழியங்கள் எதிர்காலத்தில் இது நடைபெற வேண்டும் என்றால் சிறு பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும். அவங்க கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அவங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரணும். ஆகவே இந்த வாரத்தில் நடக்கிற இந்த கூட்டத்தை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதனை செய்யும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாய் நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கும்படி விரும்புகிறேன். ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. கர்த்தர் தாமே இந்த வேத வசனத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. இந்த நாட்களிலே தேவ கிருபை குறித்து அதிகமாய் நாம பேசி கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அவர் கிருபையின் தேவன். பிரைஸ் தி லார்ட். அந்த கிருபையின் தேவனுக்கு இன்னொரு வார்த்தை எப்படி சொல்லலாம்னா, 2ஆம் வாய்ப்பை கொடுக்கிற கர்த்தர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபை என்ன செய்கிறது என்றால், தேவ கிருபை நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது. அந்த கிருபையினுடைய தன்மை அப்படி. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ, அவ்வளவாய் அவருடைய கிருபை நம்மேல பெரிதா இருக்கிறது என்பதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ கிருபை எந்த இடத்துல பெருகுதுன்னா, பாவம் எங்கே பெருகுதோ அங்கே தேவ கிருபையும் பெருகுகிறது. மீண்டும் சொல்லுகிறேன், இன்னைக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. இப்ப பாவம் எங்கே பெருகுகிறதோ அங்கெல்லாம் தேவ கிருபை பெருகிட்டே இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் பாவம் நிறைந்த ஒரு உலகம். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்னா, பாவத்தினால் நிறைந்திருக்கிற ஒரு உலகம். இந்த பாவத்தினால் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல இன்னொரு பக்கத்துல நாம பார்ப்போம் என்றால், ஒரு பக்கம் பாவத்தினுடைய பெருக்கம், மற்றொரு பக்கம் தேவனுடைய நியாய தீர்ப்பின் பெருக்கம். நம்ம இதே ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பிரைஸ் தி லார்ட். அந்த பாவம் வந்தபடினால் மரணத்தினுடைய எண்ணிக்கை பெருகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பாவம் பெருகிட்டு இருக்கு,
இன்னொரு பக்கம் தேவனுடைய நியாய தீர்ப்பாகிய மரணத்தினுடைய எண்ணிக்கையும் பெருகிட்டே இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். பிணத்தை அடக்கம் செய்கிறதுக்கு கூட இடம் இல்லாம ஜனங்க திகைத்து கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா இது எதை காண்பிக்கிறதுனா, பாவத்தினுடைய பெருக்கம், பிணத்தினுடைய பெருக்கம். காரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். ரெண்டு காரியங்களுக்கு இடையில இன்னொரு காரியம் இருக்கு. ஒரு பக்கம் பாவம், இன்னொரு பக்கம் தேவனுடைய நியாய தீர்ப்பு. இதுக்கு இடையில ஒரு வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். அதுக்கு பேர் தான் கிருபை. ஹல்லேலூயா. பாவம் பெருகின இடத்தில், வேதாகமத்துல எங்கெல்லாம் பாவம் பெருகிச்சோ அங்கெல்லாம் தேவ கிருபை பெருகிட்டே இருந்ததை நாம பார்க்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்துல நாம கேட்கிறோம், ஏன் ஆண்டவர் ஏன் இதை அனுமதிக்கிறாரு? ஆண்டவர் ஏன் இன்னும் மௌனமா இருக்கிறாரு? ஆண்டவர் ஏன் இன்னும் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல? நாங்க எவ்வளவு ஜெபிக்கிறோம், ஏன் இன்னும் பதில் வரல? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக ஜெபங்களுக்கு, எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வரும் என்று நாம் என்ன வேண்டாம். சில ஜெபங்களுக்கு பதில் வரும், பதில் வராத ஜெபத்துக்கு கிருபை வரும். பிரைஸ் தி லார்ட். தேவன் கிருபை அளிக்கிறார். பவுலுக்கு ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். அவன் எதிர்பார்த்தது பதிலை எதிர்பார்த்தான், தேவன் கொடுத்ததோ கிருபையை கொடுத்தார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். அவன் சரீரத்தில் ஒரு பலவீனம், அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கு. இதை என்னை விட்டு அகற்றும்படி நான் 3 தடவை ஆண்டவரிடத்துல ஜெபித்தேன். ஆண்டவர் என்ன பேசினார் தெரியுமா? உன் பலவீனத்திலிருந்து உன்னை நான் விடுதலை ஆக்குறேன்னு சொன்னாரா? இந்த முள்ளை எடுத்து போடுறேன்னு சொன்னாரா? இல்ல. அதுக்கு ஆண்டவர் பதிலா என்ன தெரியுமா கொடுத்தாரு? என் கிருபை உனக்கு போதும். பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் பாவம் பெருகின இடத்துல கிருபையை பெருக பண்ணுகிறார். எங்கெல்லாம் இந்த பாவம் பெருகுச்சு, இந்த பாவத்தினுடைய தன்மை எப்படிலாம் வளர்ந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஒரு சில சம்பவங்கள், 6 காரியங்கள் இந்த உலகத்துல பெருகி இருக்கிறது என்பதை உங்க மத்தியில நான் பேசும்படி விரும்புகிறேன். பெருக்கம் என்னெல்லாம் பெருகி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அக்கிரமத்தினுடைய பெருக்கம். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, பூமியிலே அக்கிரமம் பெருகினது என்று கர்த்தர் கண்டு, அக்கிரமம் பெருகுகிறது. இந்த பிண குவியல்கள் இந்த நாட்களில் பெருகிறதுக்கான காரணம் என்னன்னா, அக்கிரமத்தின் பெருக்கம். என்ன பெருக்கம்? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அக்கிரமத்தினுடைய பெருக்கம். பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, இந்த அக்கிரமத்தினுடைய பெருக்கம் ஏன்? 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல மனுஷர் பூமியிலே பெருகினார்கள். மனுஷர் பூமியிலே பெருக 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 பாவத்தினுடைய வல்லமையும் பெருகிட்டு இருக்கு. பாவம் பெருக 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 மனுஷனுடைய ஆயுசின் வருஷமும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ ஏன் இப்படிப்பட்ட ஜனங்க செத்து மடிகிறார்கள்? இது முதியோரை மட்டுமல்ல, இது இளைஞரையும் சிறு பிள்ளைகளையும் தாக்குகிறது. தேவ பிள்ளைகளே, மனுஷனுடைய ஆயுசின் வருஷங்கள் குறைகிறது காரணம் என்ன தெரியுமா? அக்கிரமத்தினுடைய பெருக்கம். பிரைஸ் தி லார்ட். இந்த அக்கிரமம் பெருக 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 ஆயுசின் வருஷங்கள் குறைஞ்சுக்கிட்டே வருது, மரணத்தினுடைய எண்ணிக்கையும் பெருகிட்டே வருது. இந்த அக்கிரமத்தை தடுத்து நிற்பதற்கான வழி என்ன? பிரைஸ் தி லார்ட். ஒரு பக்கம் மரணம், ஒரு பக்கம் பாவம், பாவத்தினுடைய பெருக்கம், இன்னொரு பக்கம் மரணத்தினுடைய பெருக்கம். இதுக்கு இடையில தேவன் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மற்றும் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியம் வருகிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இன்னொரு காரியத்தை சொல்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல பெருமையின் பெருக்கம். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துல 4-5ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, பாபேல் கோபுர மக்கள் என்ன செய்யறாங்க? பெருமைகள் திளைத்து நிற்கிறார்கள். நிம்ரோத் என்ன செய்கிறான்? ஜனங்களை யாரையும் சிதறி போகாதபடிக்கு
நமக்கு வானலாவிய ஒரு பெரிய கோபுரத்தை கட்டலாம். எதுக்குன்னா நமக்கு பேர் உண்டு பண்ணும்படியாக. பிரைஸ் தி லார்ட். இங்கே உண்டாகிறது எதுனா பெருமை. ஒரு மனுஷனுக்கு உள்ள இருக்கிற பெருமையினுடைய பெருக்கம். இந்த பெருக்கம் வரும்பொழுது தேவன் இறங்கி வந்து அங்கே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார். அவர்களை சிதறி போக பண்ணுகிறார். ஒவ்வொரு பகுதியை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எல்லைகள்லையும் பாவத்தினுடைய அந்த வகைகள் பெருகிட்டே இருக்கு. நோவாவின் நாட்களில அக்கிரமத்தினுடைய பெருக்கம், நிம்ரோத்தினுடைய நாட்களில பெருமையின் பெருக்கம். தான் நான் எனக்கு பேர் வரணும், என்னுடைய பேர் பிரஸ்தாபமாகணும் சொல்லி தங்களை பிரபலப்படுத்திக் கொள்ளுகிற, தங்களை பிரஸ்தாபப்படுத்த, தங்களுடைய பேரை தேவனுக்கு மேலாக தங்களை உயர்த்த பார்க்கிற அந்த கிரியை இன்றைக்கு உலகத்தில் மட்டுமல்ல, இது சபைக்குள்ளேயும் மேலோங்கி இருக்கிறதுனால் ஒரு பக்கம் பெருமையின் பெருக்கம். ஆகவே தேவன் இறங்கி வருகிறார். தேவன் இறங்கி வருகிறார்னா சாதாரணமா அவர் இறங்கி வந்துட மாட்டார். ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஆகவேதான் தேவன் இறங்கி வருகிறார். அடுத்த ஒரு பெருக்கத்தை குறித்து ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் இறங்கி வருகிறத நம்ம பார்க்கிறோம். இங்கே ஒரு பெருக்கம் வருது. அந்த பெருக்கத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கிறேன்னா அருவருப்பின் பெருக்கம். என்ன பெருக்கம்? சத்தமா சொல்லுங்க. அருவருப்பின் பெருக்கம். ஒரு அருவருப்பு உண்டாகிறது. எங்கே ஒரு அருவருப்பு உண்டாகிறது? ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 20-21 வசனத்துல கர்த்தர் சோதோம் குமராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் அவர்களுடைய பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய், ஆண்டவர் என்ன செய்யறார்? இறங்கி வராரு. ஆண்டவர் தம்முடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வருகிறார். தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர் நான் இறங்கி வரேன். ஏதோ ஒரு காரியம் விபரீதமாய் நடக்கிறது. என்ன விபரீதமான காரியம் நடக்குது தெரியுமா? ஒரு அருவருப்பான ஒரு செயல் அங்கே நடக்கிறது. ஆகவே ஆண்டவர் நோவாவின் நாட்களில் இறங்கி வருகிறார். அக்கிரமத்தினுடைய செயல். நிம்ரோத்தினுடைய நாட்களில் ஆண்டவர் இறங்கி வருகிறார். பெருமையின் செயல். இங்கே சோதோம் குமராவினுடைய அந்த எல்லைக்குள்ள ஆண்டவர் இறங்கி வருகிறார். அங்கே இறங்கி வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அருவருப்பு. என்ன அருவருப்பு? ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 27-28 அவர்கள் ஆணோடு ஆண் அவலட்சணமான காரியத்தை நடப்பித்தார்கள். அருவருப்பான காரியங்களை தங்களுக்குள்ளே நடப்பித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண் பெண் என்ற அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் கர்த்தர். இங்கே அதுக்கு மாறாக ஒரு காரியம் நடக்கிறது. அதுக்கு பேர் அவலட்சணம். ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்வதற்கு பேர் லட்சணம். ஆணும் இணைந்து வாழ்வதற்கு பேர் அவலட்சணம். இந்த அவலட்சணமான கிரியை சோதோம் குமராவிலே நடக்கிறது. சோதோம் குமராவிலே மட்டுமல்ல, நம்முடைய தேசத்திலையும் அது நடக்கிறது. தேசங்கள் எல்லாம் பரவலாய் அது காணப்படுகிறது. இதுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பேர் என்ன தெரியுமா? அருவருப்பான கிரியை. ஆகவே ஆண்டவர் இறங்கி வருகிறார். பாவம் பெருகுகிறது. நோவாவின் நாட்களில் பாவம் பெருகிடுச்சு. அந்த பெருக்கத்து நிமித்தமாய் கர்த்தர் இறங்கி வருகிறார். நிம்ரோத்தினுடைய நாட்களில் பெருமை பெருகிடுச்சு. கர்த்தர் இறங்கி வருகிறார். ஒரு நியாய தீர்ப்பை செலுத்துவதற்கு கர்த்தர் இறங்கி வருகிறார். இதோ சோதோம் குமராவினுடைய நாட்களில் அருவருப்பின் பெருக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் இறங்கி வருகிறார். நான் இறங்கி வந்து, காரணம் அதனுடைய கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும். பிரைஸ் தி லார்ட். அருவருப்பின் பெருக்கம். இன்னொரு காரியம் விக்கிரகத்தின் பெருக்கம். இது நாம எங்க வாசிக்கிறோம்னா யாத்திராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே விக்கிரக வழிபாட்டினுடைய பெருக்கம் உச்ச நிலைக்கு வரும். யாத்திராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள் எல்லாரும் ஆரோனை பார்த்து சொல்லுவாங்க, அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ நாங்கள் அறியோம். அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ நாங்கள் அறியோம். எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணோம். அப்ப ஆரோன் என்ன செய்வான்? ஜனங்கள் எல்லாரும் இருக்கிற அங்க வைத்திருக்கிற
பொன் மோதிரங்கள், பொன் ஆபரணங்களை கொண்டு வர சொல்லுவான். அவன் அதை நெருப்பில போடுறான். அதுல ஒரு பொன் கன்றுக்குட்டியை அதை உண்டாக்குறான். இந்த பொன் கன்றுக்குட்டி தான் உங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த தெய்வங்கள் என்று சொல்லுகிறான். ஜனங்கள் எல்லாரும் அதற்கு முன்பதாக வழிபாடு செய்கிறார்கள். விக்கிரகத்தினுடைய பெருக்கம் நம்முடைய தேசத்துல கூட அது பெருகி போச்சு. விக்கிரக வழிபாட்டினுடைய பெருக்கம். இதனுடைய அடுத்த பிரதிபலிப்பு என்ன? நியாய தீர்ப்பு. தேவன் சொல்றார், நீ இறங்கி போ. ஜனங்களுடைய கூக்குரல் என் சமூகத்தில் வந்து எட்டியிருக்கு, நீ சீக்கிரமா இறங்கி போய் பாரு. மோசே இறங்கி வரான், யோசுவா கிட்ட சொல்றான், கீழே ஒரு சத்தம் கேட்கிறது, என்ன சத்தம்? போய் பாரு. யோசுவா சொல்றான், அது ஜெயதொனியின் சத்தம் இல்லை ஐயா, அது அபதொனியின் சத்தம். Praise the Lord. Hallelujah. விக்கிரக வழிபாடு தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பிரதிபலிப்பு என்ன தெரியுமா? ஜெயதொனி அல்ல, அபதொனியின் சத்தம். Praise the Lord. இந்த அபதொனியின் சத்தம் தான் இன்றைக்கு நம்முடைய தேசத்திலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. Praise the Lord. Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பக்கம் அக்கிரமத்தினுடைய பெருக்கம் நோவாவின் நாட்கள்ல, நிம்ரோத்தினுடைய நாட்கள்ல பெருமையின் பெருக்கம், சோதோம் குமராவில அருவருப்பின் பெருக்கம். அது மட்டுமல்லாம இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல விக்கிரக வழிபாட்டை பெருக்கினார்கள், அதை ஊக்குவித்தார்கள். அதற்கு முன்பதாக அவலட்சணமாய் நடனம் பண்ணுகிறார்கள், உட்கார்ந்து விளையாட எழுந்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உட்கார்ந்து விளையாடினாங்கன்னா என்ன விளையாட்டு? ஓடி பிடிக்கிற விளையாட்டு விளையாடினாங்களா? இல்ல இல்ல, அங்க வேசித்தன விளையாட்டு, அங்கே விபச்சாரம் நடக்கிறது. விக்கிரக வழிபாடு எங்க இருக்கும், அங்க விபச்சாரம் இருக்கும். இதை பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. Praise the Lord. விக்கிரகத்தினுடைய பெருக்கம். அடுத்தது ஆகாமியத்தினுடைய பெருக்கம். Praise the Lord. இது எங்க நடக்குது? கானானிய மக்கள் மத்தியில உண்டாகிற ஆகாமியம். ஆகாமியம்னா என்ன அர்த்தம்னா துன்மார்க்கம்னு அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கானானுக்குள் பிரவேசிக்க செய்கிறார். பிரவேசிக்க செய்கிறதுக்கு ஆண்டவர் எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் 400 வருஷம். ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, உன் ஜனங்கள் எமோரியர்களை 400 வருஷம் சேவிப்பார்கள். எமோரியருடைய அக்கிரமம் பெரிதாகும் போது நான் உன்னை அவர்கள் மத்தியில கொண்டு போவேன், அங்கிருந்து நான் உன்னை புறப்பட பண்ணுவேன், நீ வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு வருவாய் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றார். இந்த எமோரியர்கள் தான் கானானியர்கள். இந்த கானான் யாருடைய பிள்ளைன்னா நோவாவுடைய பிள்ளைகள்ல 3 பேர்ல ஒத்த. நோவாவுக்கு 3 பிள்ளைங்க, சேம், காம், யாபேத். இதுல காம் சபிக்கப்பட்டு போறான். காமுக்கு பிறந்த பிள்ளை பேர் தான் கானான். அப்படின்னா அவன் சபிக்கப்பட்டவன். இந்த சபிக்கப்பட்டவனுடைய சந்ததி தான் கானானிய தேசம், சுதந்திரித்த தேசம். இந்த கானானியரை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. உபாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் கொஞ்சம் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. உபாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. உபாகம் 9:4 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க. அந்த ஜனத்தினுடைய ஆகாமியம் என்று குறிப்பிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்து நிமித்தம் கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். அடுத்த வசனத்தில் ஆண்டவர் குறிப்பிடுறார் பாருங்க, உன் நீதி நிமித்தம் உன் இருதயத்தினுடைய உத்தமத்து நிமித்தமும் நீ அவர்களுடைய தேசத்தை சுதந்திரிப்பது இல்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியம், அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்து நிமித்தமாக. அருமையானவர்களே, ஆகாமியம் என்றால் அக்கிரம செயல்கள், துன்மார்க்க செயல்கள். Praise the Lord. அந்த கானானியர் என்ன செய்யறாங்க? அந்த கானானியனுடைய பழக்க வழக்கங்கள் நீ கற்றுக்கொள்ளாதே என்று சொல்றாரு. அவர்கள் உன்னை சோர மார்க்கமாய் போக பண்ணுவார்கள் என்று சொல்றாரு. அவர்களோடு பெண் கொடுக்காத, பெண் எடுக்காத என்றாரு. விக்கிரக வழிபாடு செய்கிறவர்களோடு உங்க பிள்ளைகளை கொடுக்காதீங்க, பெண் எடுக்காதீங்க. அங்க ஒரு கத்துடைப்பில் அதை செய்தால் ஆகாமியம்.
ஆகாமியம்னா அவர்கள் துன்மார்க்க செயல்களை செய்ய தூண்டுவார்கள். இன்றைக்கு நம்முடைய தேசத்துல கூட ஆகாமியம் பெருகி இருக்கு. ஆகாமியத்தினுடைய பெருக்கம். அடுத்தது அறியாமையின் பெருக்கம். 6வது குறிப்பு அறியாமையின் பெருக்கம். இது யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். கொஞ்சம் நான் வாசிக்கிறேன், நீங்க கொஞ்சம் கவனிங்க. யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவார். யோனா கிட்ட சில காரியத்தை கற்றுக் கொடுக்கும்படி விரும்பி ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும். யோனா 4:11. காரணம் என்னன்னா அறியாமை. சரியா? என்னது? என்ன அறியாமை? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான மனுஷர். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? தேசம் இந்த நிலைக்கு வருகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அறியாமையின் பெருக்கம். நினிவே மக்களுக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிற ஒரு செய்தி, தேசம் கவிழ்க்கப்பட்டு போகிறது. தேசம் கவிழ்க்கப்பட்டு போகுது, போய் சொல்லு பண்றாரு. இப்போ யோனாவுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு செய்தி, ஏன் கவிழ்க்கப்பட்டு போக போகுதுன்னா அந்த ஜனத்தினுடைய அறியாமை. அப்ப நம்முடைய தேசத்துல கூட ஒரு விதமான அறியாமை சூழ்ந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். இதுக்கு பேர் தான் நாம ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிச்சோம் அல்லவா, பாவத்தின் பெருக்கம். நோவாவின் நாட்கள்ல அக்கிரமத்தின் பெருக்கம், நிம்ரோத்தினுடைய நாட்கள்ல பெருமையின் பெருக்கம். பிரைஸ் தி லார்ட். சோதோம் கொமோராவில் அருவருப்பின் பெருக்கம், வனாந்தரத்துல விக்கிரகத்தின் பெருக்கம், கானானுக்குள்ள ஆகாமியத்தின் பெருக்கம். இதோ நினிவே மக்கள் மத்தியில அறியாமையின் பெருக்கம். இதுதான் இப்பொழுதைய நம்முடைய தேசத்தினுடைய சூழ்நிலை. பிரைஸ் தி லார்ட். இதுதான் நம்மை சுற்றில் இருக்கிற மக்களுடைய சூழ்நிலை. இதுதான். இது நடுவில் தான் கர்த்தர் சபையாகிய உங்களையும் என்னையும் வைக்கிறார். இந்த பெருகி கொண்டிருக்கிற நாட்களில கிருபையை எப்படி பெருகும் என்று சொல்லி உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். இதை மட்டும் சொல்லிட்டு போகிறதுக்காக நான் வரல. இந்த பாவம் பெருகின இடத்துல கிருபை எப்படி பெருகுச்சு சொல்லி சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இது பெருகுச்சு, இது கலிகாலங்களை, இது கடைசி காலம் இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு போகிறதுக்காக கர்த்தர் நம்மளை வைக்கல. அதுக்காக இயேசு கிறிஸ்து உங்களை என்னை ரட்சிக்கல. உங்களை என்னை ரட்சித்ததனுடைய நோக்கம் இந்த அக்கிரமத்தினுடைய பெருக்கம், இந்த அருவருப்பின் பெருக்கம், ஆகாமியத்தின் பெருக்கம், அறியாமையின் பெருக்கம், விக்கிரகத்தினுடைய பெருக்கத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதன் இடையில கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யறாரு. என் கிருபையை யாருக்காவது ஒருவருக்கு கொடுக்கணும். தேவ கிருபை எப்படியாவது பெருக பண்ணணும். கிருபை எப்படியாவது பெருகினா இந்த அழிவு தடுக்கப்படாது, ஆனா தாமதிக்கப்படும். கவனிக்கிறீங்களா? அழிவு என்பது நிச்சயம்தான், அழிவு என்பது உறுதியானது தான். கர்த்தருடைய வார்த்தை சொன்னதுதான். ஆனா அழிவை தாமதப்படுத்தலாம். எதை வச்சு தாமதப்படுத்தலாம்னா கிருபை, 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 கிருபை. தேவ கிருபையை யாரெல்லாம் பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்களால் அழிவு தாமதப்படுத்தப்படும். பிரைஸ் தி லார்ட். தேவ கிருபை அதை தான் நான் சொன்ன ஆரம்பத்தில், 2ஆம் வாய்ப்பை கொடுக்கிற கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் யார் என்றால் 2ஆம் வாய்ப்பை கொடுக்கிறவர். உன்னால சபை ஆண்டவர் இந்த நாட்களில் இயங்க வைத்ததனுடைய மிக முக்கியமான நோக்கம், நீ அழிவை தாமதப்படுத்து. எதன் நிமித்தமாக? ஒரு சில காரியங்களை சொல்றேன். முதல் நோவாவின் நாட்களில் நடந்த அந்த அக்கிரமத்தினுடைய பெருக்கத்துல ஆண்டவர் அழிவை தாமதப்படுத்துகிறார். ஆண்டவர் அழிவை தாமதப்படுத்த ஒரு மனுஷனை தேடுகிறார். அந்த ஒரு மனுஷன் தான் நோவா. கர்த்தருடைய நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா என்றால் இளைப்பாறுதல் அர்த்தம், ரெஸ்ட்னு அர்த்தம்.
எதன் நடுவில் இளைப்பாறுதல்? தேவன் சபிக்கப்பட்ட பூமியிலே இவன் நமக்கு இளைப்பாறுதலை கொண்டு வருவான், இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டாங்களாம். கொஞ்சம் ஆதியாகமத்தின் புத்தகத்துல நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா ஆண்டவர் அந்த காரியத்தை குறிப்பிடுவார். பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, கர்த்தர் சபித்த பூமியில நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கையின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். தேற்றுகிறவன். எதன் மத்தியிலே தேற்றுகிறவன் தெரியுமா? கர்த்தர் சபித்த பூமி. இந்த பூமியை கர்த்தர் சபித்தார். யார் நிமித்தமாய்? ஆதாமின் நிமித்தமாக. உன் நிமித்தமாய் பூமியானது சபிக்கப்பட்டிருக்கும். இந்த சபிக்கப்பட்ட இந்த பூமியில உனக்கு உண்டான வேலை, ஹல்லேலூயா, நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கையின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான். ஹல்லேலூயா. தேவன் சபித்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், வேலை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னா ஒரு மனுஷன் தேவை, அவன்தான் நோவா. இந்த நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த காலை நேரத்தில் இன்னைக்கு நீங்கள் நானும் மிச்சம் மீதியா இருக்கிறோம். நிறைய பேர் சங்கரிக்கப்பட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறாங்க. நமக்கு மட்டும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்ததுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? தேவன் சபித்த பூமியில நீ ஜனங்களை தேற்றணும், உனக்கு நான் என் கிருபைகளை தருகிறேன். ஹல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த நோவா அவன் தன்னுடைய நாட்களிலே தேவ எச்சரிப்பை பெற்று ஜனங்களுக்கு போய் இந்த நியாய தீர்ப்பின் செய்தியை சொல்லி வருகிறான். அவன் பேழையை கட்டும்பொழுது, பேழையை கட்டி அதில் பிரவேசிக்கிற நாள் மட்டும் எல்லாருக்கும் தேவன் கிருபை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த நோவா கட்டுகிற பேழை ஜனங்கள் எல்லாருக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. நீ சீக்கிரத்தில் வந்து பேழைக்குள்ள வந்துரு, பேழைக்குள்ள வந்துரு, நீ கிருபைக்குள்ள வந்துரு என்பதுதான் அந்த செய்தி. பிரைஸ் தி லார்ட். கடைசியில ஒருவரும் வரல. நோவாவும் அவனை சேர்ந்த குடும்பத்தாராகிய 8 பேராக சிலராகி 8 பேர் மட்டும் உயிரோடு காக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? தேவ கிருபையின் பெருக்கத்துக்கு நீ ஒரு வழியாக வர வேண்டும். உன்னுடைய உத்தம நடக்கை. இந்த நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் யாரோடு சஞ்சரிக்கிறான்? தேவனோடு சஞ்சரிக்கிறான். தேவனோடு ஒரு மனுஷன் எப்பொழுது சஞ்சரிக்கிறாங்களோ அப்பொழுது அழிவு தாமதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு ஆங்கிலத்தை அழகான வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. He walked with God. அவன் தேவனோடு நடந்தான். இந்த நாட்களில் தேவனோடு நடக்கிறவர்கள் தேவை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை உங்க பக்கமா இழுக்கிறதை விட நீங்க ஆண்டவர் பக்கமா வாங்க. தேவனோடு கூட நடக்கிறவர்கள் தேவை. அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் பெருகுகிற இடத்துல கிருபை எப்படி தெரியுமா பெருகும்? ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவனோடு சஞ்சரிக்கும் போது கிருபை பெருகும். தேவனோடு கூட நேரத்தை செலவிடும் போது கிருபை பெருகும். சபையோடு நேரத்தை செலவிடும் போது கிருபை பெருகும். உங்க நேரத்தை தேவனோடு கூட அதிகமா செலவிடுங்க. ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் பாடல் பாடி ஆராதிக்கிறதுலையும் நேரத்தை அதிகமாய் செலவிட 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 கிருபை பெருகிட்டே இருக்கும், அழிவு தாமதமாகிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அக்கிரமத்தின் பெருக்கத்தில் உங்களுடைய தேவனோடு சஞ்சரிக்கிறதனுடைய அளவை கூட்டுங்கள். ஜெபத்தினுடைய அளவை கூட்டுங்கள். இந்த அளவை பெருகிட்டே இருங்க, அழிவு தாமதமாகிட்டே இருக்கும். அழிவு தடுக்கப்படுகிறதை பற்றி நான் பேசல. அழிவு நிறுத்தப்படாது, ஆனா தாமதிக்கலாமே. தாமதிக்குன்னா ஒரு கூட்ட ஜனத்தை காப்பாற்றி விடலாமே. சிலராகி 8 பேர் உள்ள வந்துட்டாங்களே, அந்த குடும்பமும் உன்னுடைய குடும்பத்தை நீ ஆண்டவருக்குள்ளே சேர்த்து விடலாமே.
உன்னுடைய இனஜன பந்துக்களை கர்த்தர் பக்கம் திருப்பிடலாமே. இந்த பாவம் பெருகிற இடத்துல கிருபை உன் மூலமாய் பெருகும்படி இன்றைக்கு தேவனோடு கூட நீ சஞ்சரி. மற்ற வேலைகளுக்கு முற்றுப்புள்ளி வை. இன்றைக்கு லாக்டவுன் அறிவித்திருக்கிறாங்க. அறை கதவை போய் போட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி கூப்பிடு. தேவனோடு கூட சஞ்சரிக்க பழகி கொள்ளுங்கள். பெருமையின் பெருக்கம். அடுத்தது என்ன சொன்னேன்? பெருமையின் பெருக்கம். ஆதியாகமம் 11. ஆதியாகமம் 11 வாசிச்சுட்டு ஆதியாகமம் 12 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்றார். 11ஆம் அதிகாரத்துல தங்களுடைய பேரை நாம் பெருமைப்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி நமக்கு பேர் உண்டு பண்ணுவோம். இதுதான் இன்றைய நம்முடைய தேசத்துல நடக்கிற உச்சபட்சமான ஒரு காரியம். எது? என் பேர் வெளியே வரணும், என் பேரை சொல்லணும், நமக்கு பேரு. இதுக்கு பேர் தான் பெருமை. அப்படின்னா ஆண்டவன் நம்மளை படைச்சதனுடைய நோக்கம் என்னன்னா, நமக்கு பேர் உண்டு பண்றதுக்காக படைக்கல, தேவனுக்கு மகிமை கொண்டு வருவதற்காக தான் நம்மை படைத்திருக்கிறார். ஆராதனையினுடைய உச்சம் என்ன தெரியுமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். பணிந்து குனிந்து. அப்ப சபை பணிந்து குனியும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துவார். இதுக்கு பேர் தான் தாழ்மை. ஹல்லேலூயா. 11ஆம் அதிகாரத்தில் பெருமையின் பெருக்கம், 12ஆம் அதிகாரத்தில் தாழ்மையின் பெருக்கம். இந்த ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்துகிறான். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோ, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். காரணம் தெரியுமா? ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்துகிறான். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாழ்மைனா இன்னொரு வார்த்தை இணங்குதல் அர்த்தம். தாழ்மைனா இன்னொரு வார்த்தை அடிபணிதல் அர்த்தம். உன் தேசத்தை உன் தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று ஆண்டவர் சொன்னாரு. அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சான் பாருங்க. இந்த கீழ்ப்படிதல் எங்க வரும்னா, தாழ்மை எங்க இருக்கோ அங்க கீழ்ப்படிதல் இருக்கும். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபைக்குள்ள கூட இந்த ஆவிக்குரிய பெருமைகள் தலை தூக்கி இருக்கிறத பரவலாக பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு சபை செய்ய வேண்டியதை, உலகம் செய்ய வேண்டியதை என்ன நமக்கு தேவையில்லை. நாம என்ன செய்யணும் என்று சொல்லி ஆண்டவர் சில காரியத்தை சொல்றார். நாம செய்ய வேண்டியதை சரியா செஞ்சிட்டோம், நான் தேசத்துக்கு உன் மூலமா ரட்சிப்பை நான் தருவேன்றார். அப்ப நாம செய்ய வேண்டியது என்னன்னா, தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷர் முன்பதாகவும் உங்களை தாழ்த்தி நடந்து கொள்ளுங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்ப என்ன செய்யலாம்? தேவனுக்கு முன்பதாக நம்மளை தாழ்த்தலாம். அந்த தாழ்த்துவதற்கு அடையாளம் தான் உபவாசம். தாழ்த்துவதற்கு அடையாளம் தான் உபவாசம். அகாவா நதி அண்டையில உபவாசத்தை கூறுவிக்கிறார். அவங்க எதுக்காக உபவாசம் இருக்கிறாங்க தெரியுமா? எங்களை தாழ்த்துவதற்கு நாங்க உபவாசம் இருக்கிறோம். அப்போ ஒரு காரியம், பணம் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், வியாதி நீங்கணும், இதெல்லாம் ஒரு பட்சத்தில் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் இருக்க போறேன். எதுக்குன்னா, எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய பெருமை தலை தூக்கிட்டு இருக்குப்பா, எனக்குள்ள ஜாதி பெருமை தலை தூக்கி இருக்கு, எனக்குள்ள படிப்பு பெருமை தலை தூக்கி இருக்கு, சுயநலம் தலை தூக்கி இருக்கு. ஏசப்பா, இது உடைவதற்காக நான் என்னை வருத்தி தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து மனஸ்தாபப்படுகிறேன். யோபா தான் சொல்றார், நான் என்னை வருத்தி தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து மனஸ்தாபப்படுகிறேன். இப்படி இந்த லாக்டவுன் நாட்கள்ல ஒரு ஃபாஸ்டிங் போடுங்க. பிரைஸ் தி லார்ட். இதுக்கு என்னை தாழ்த்துவதற்கு. இந்த தாழ்மையை இன்றைக்கு சபைகளுக்குள்ள பார்க்க முடியலல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய பேர் வெளியே வருகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பாருங்க இந்த தாழ்மையை எதிர்பார்க்கிறார். அவர் தம்மை தாமே தாழ்த்தினார்,
இந்த தாழ்மையை நாம வெளிப்படுத்தோம்னா நீங்க உங்க பேரை பிரஸ்தாவப்படுத்திக்க தேவையே இல்லை. கர்த்தர் சொல்லார், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். Praise the Lord. இந்த 11ஆம் அதிகாரத்துல நிம்ரோத்தினுடைய நாட்களில் நடந்தது என்ன தெரியுமா? குழப்பம். என்ன சொல்லுங்க? குழப்பம், சிதறடிக்கப்படுதல். இன்றைக்கு நம்முடைய தேசத்தினுடைய நிலையும் குழப்பம். தேசம் சிதறி போகிறது. ஜனங்க சிதறுண்டு கிடக்கிறாங்க. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல ஜனங்க சிதறுண்டு கிடக்கிறாங்க. இந்த சிதறி போன மக்கள் இன்னைக்கு கூட்டி சேர்க்கப்படணும்னா, ஆண்டவரே, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகணும்பா, என்ன தாழ்த்துகிறேன். யாருக்கு கிருபை தருகிறார்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7, 8ஆம் வசனத்துல தம்மை தாழ்த்துகிறவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கோ ஏதத்தன் இருக்கிறார். அப்படின்னா ஒரு காரியத்தை இன்னைக்கு ஊழியக்காரர் ஒரு காரியத்தை சொல்றாங்கன்னா உடனே தாழ்த்திருங்க. உங்க பாஸ்டர் சில காரியத்தை சொல்லி உங்களை எச்சரிக்கிறாருன்னா என்னை தாழ்த்துகிறேன்னு சொல்லி அந்த ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. Praise the Lord. உங்களிடத்தில் எந்த விதமான வெறுப்போ கோபதாபங்களோ எங்களுக்கு கிடையாது. Praise the Lord. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். சபையே, அருமையான சகோதரனே, சகோதரியே, என் குடும்பம் இந்த நிலைக்கு வந்ததுக்கான காரணம் என்னுடைய பெருமை என்பதை நீ உணர்ந்து, நான் பாவம் செஞ்சேன்பா, நான் ஆகாமியத்தை நடப்பித்தேன்பா, நான் அக்கிரமத்தை நடப்பித்தேன், என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கிருபை கேளுங்க. தேவன் உங்கள் பாவத்தின் தோஷத்தை மன்னிப்பாராக. ஹல்லேலூயா. பாவம் பெருகின இடத்துல, பெருமை பெருகின இடத்துல ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய பேரை பெருமைப்படுத்துகிறார். 3வது ஒரு காரியத்தை சொன்ன ஞாபகம் இருக்கா? அருவருப்பின் பெருக்கம். ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்துக் கொள்ளுங்க. இந்த 18ஆம் அதிகாரத்துல சோதோம் குமராவில் ஒரு பாவம் ஒண்ணு நடக்குது. அந்த பாவத்துக்கு பேர் தான் அருவருப்பு. ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பிக்கிறார்கள். 19ஆம் அதிகாரத்துல 2 தூதர்கள் லோத்துனுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அவங்களை வீட்டுக்கு அழைக்கிறான். அவர்கள் உள்ளே போகிறார்கள். ஜனங்கள் எல்லாம் சூழ்ந்து கொள்றாங்க. உங்க வீட்டுக்கு வந்த 2 புருஷர்கள் வந்தாங்களா, அவங்கள வெளியே அனுப்போம், அவர்களை நாங்கள் அறியணும்ன்றாங்க. இந்த லோத்து சொல்றான், எங்க வீட்டுல பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த பெண் பிள்ளைகளாவது உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், இந்த புருஷரை விட்டுருங்கன்றாங்க. அந்த ஜனங்க என்ன தெரியுமா கேட்கறாங்க? எங்களுக்கு பெண் பிள்ளைகள் வேண்டாம், எங்களுக்கு வந்த அந்த புருஷர்கள் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த தேசத்துல நடந்த ஒரு அருவருப்பான செயல், ஆணோடு ஆண் அவலட்சணமான காரியத்தை நடப்பித்தல். Praise the Lord. அல்லேலூயா. அருமையானவர்களே, இப்போதான் ஆபிரகாம் மன்றாடுகிறான். இந்த அருவருப்பிலிருந்து, இந்த அழிவிலிருந்து என்னுடைய ஒரு கூட்ட மக்கள் பாதுகாக்கப்பட்ட மாட்டாங்களா? அங்கே குடியிருக்கிற நீதிமானாகிய லோத்து அவருடைய மனைவி பிள்ளைகளையும் பாதுகாக்கப்பட்ட மாட்டாங்களான்னு சொல்லி பாவம் பெருகின இடத்துல எப்படியாவது கிருபை பெருகுமா என்று எதிர்பார்த்து ஒருத்தன் பரிந்து பேசுகிறான். அவன் பரிந்து பேச என்ன தெரியுமா நடக்குது? கிருபை பெருகுகிறது. Praise the Lord. அல்ல, புரியுதுங்களா நான் சொல்ற பிரசங்கம்? எப்போ கிருபை பெருகும்னா, எப்போ ஒரு மனுஷன் பரிந்து பேசுறானோ அப்போ கிருபை பெருகும். என்ன பரிந்து பேசுறான்? 50 நீதிமான் அழிப்பீரா, 40 நீதிமான் அழிப்பீரா, 30, 20, கடைசியா 10க்கு வந்து நிக்கிறான். அப்படின்னா 10 நீதிமான்கள் கூட எங்க இல்ல? சோதோம் குமரா பட்டணத்துல இல்ல. அங்க இருந்த ஒரே ஒரு நீதிமான் லோத்து. Praise the Lord. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆவி எப்பொழுது மனுஷனோடு போராடுவது இல்லை என்று நோவா கிட்ட ஆண்டு சொல்றாரு. ஆண்டவருடைய ஆவி என்னாலும் மனுஷனோடு போராடுவது இல்லை. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட லிமிட்டேஷன் வரைக்கும் தான் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட எல்லை மட்டும் தான் இருக்கு. எல்லை மீறி போச்சுன்னா ஆண்டவரால ஒன்றும் செய்ய முடியாது. அதோ நம்ம சொல்றோம்ல, சுதந்திரம்ன்றோம், உரிமைன்னு பேசிட்டு இருக்கிறோம். இந்த சுதந்திரமும் உரிமையும் ஒரு எல்லைக்குள்ள வைக்கப்பட்டாதான் அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும்.
சுதந்திரம் எல்லை எப்பொழுதும் மீறுகிறதோ அப்போ அது அவலட்சணமா இங்க மாறும். சோதோம் கொமோரா பட்டணத்துல என்ன தெரியுமா நடக்குது? சுதந்திரம் தன் எல்லையை மீறுகிறது. இன்றைக்கு இந்திய தேசத்தினுடைய சீரழிவுக்கு காரணம் இந்திய தேசத்தினுடைய சுதந்திரம் எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறது. விசுவாசிகளுடைய சுதந்திரம் எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறது. விசுவாசிகளுடைய பிள்ளைகளுடைய சுதந்திரம் எல்லை மீறி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தப்பா? இதெல்லாம் பாவம் சொல்லி பைபிள்ல போட்டிருக்கா? நீ என்னை கட்டுப்படுத்தாத, இதை செய்யணும் அதை செய்யணும் சொல்லி நீ என்னை கட்டுப்படுத்த விரும்பாத, நான் உனக்கு அடிமையா இருக்கணும்னு விரும்பல. பிள்ளைகள் எழும்பி பெற்றோர்கிட்ட சொல்றாங்க, மனைவி எழும்பி புருஷனிடத்தை சொல்லுகிறாள், நீ எனக்கு கட்டுப்படுத்தாத, நான் உனக்கு அடிமை இல்லை. அருமையான கட்டுடைய பிள்ளைகளே, சபையிலே விசுவாசிகள் எழும்பி ஊழியக்காரர்களுக்கு விரோதமா எழும்புறாங்க, நீ என்னை கட்டுப்படுத்தாத, இப்படிலாம் நீ பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்றாங்க. என்னை பார்த்து கேட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இப்படிலாம் நீ பிரசங்கம் பண்ணாத. காரணம், சுதந்திரத்தினுடைய எல்லையை நீ கட்டுப்படுத்தாத, எனக்கு எல்லை மீறிய சுதந்திரம் வேண்டும். சுதந்திரம் எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறது. இன்றைய சபையிலும் இன்றைய சமூகத்திலே நடக்கிற மிக முக்கியமான காரியம், சுதந்திரம் தன் எல்லையை மீறி கொண்டிருக்கிறது. சுதந்திரத்தினுடைய எல்லையை ஜனங்கள் மீறுகிறார்கள். அங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா. ஆபிரகாம் மன்றாடுகிறார், 50 நீதிமான் அழிப்பீராப்பா, 30 நீதிமான் அழிப்பீராப்பா, 10 நீதிமான் அழிப்பீரா? தீரப்பிலே நின்றிட சுவரை அடைத்திட, தீரப்பிலே நின்றிட சுவரை அடைத்திட, பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? தேவன் தேடும் மனிதன் தேசத்தில் இல்லையா? தேசம் அழிகின்றதே, தேசம் நம்முடைய தேசம் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த அழிவிலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பாதுகாக்கணும்னா அவன் திறப்பிலே நிற்கிறான். அல்லேலூயா. 50 நீதிமான்கள் வேண்டாம், 40 நீதிமான்கள் வேண்டாம், 30 நீதிமான்கள் வேண்டாம், 20 நீதிமான்கள் வேண்டாம், 10 நீதிமான்கள் இருந்தால் தேசத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். 10 நீதிமான்கள் இருந்தால் தேசத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். தீரப்பிலே நின்றிட சுவரை அடைத்திட, தீரப்பிலே நின்றிட சுவரை அடைத்திட, பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? அடுத்தது விக்கிரகத்தினுடைய பெருக்கம். வனாந்தரத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை நாம பார்க்கிறோம்.
யாத்திராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோன் கிட்ட கேட்டாங்க. ஏற்கனவே நான் அதை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ இறங்கி போ. என்ன சொல்றாரு? நீ இறங்கி போ. அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? ஆதிய யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம், யாத்திராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. இந்த வசனத்தில் ஆண்டவர் இதனுடைய ஜனத்தினுடைய கூக்குரல் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து எட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த ஜனத்தினுடைய கூக்குரல் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து எட்டுகிறது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். மறுநாள் அதிகாலையிலே 6ஆம் வசனம், சர்வாங்க தகன எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ. எகிப்து தேசத்தில் நான் நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். தங்கள் என்ன செய்யறாங்க? கெடுத்து கொண்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கெடுத்து கொண்ட இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறாரு. இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். 9ஆம் வசனம் பாருங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அந்த ஜனத்தினுடைய நிலையை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. இப்போ மோசே கிட்ட இன்னொரு காரியத்தை சொல்றாரு, என்னை விட்டுவிடு, இந்த ஜனத்தை நான் அழிக்கிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்குகிறேன். வசனம் 10 பாருங்க. என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த மாதிரி நம்ம கிட்ட சொன்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி நம்ம கிட்ட சொன்னா, ஆண்டவரே இப்பொழுதே அதை செய்யுங்கப்பா, இந்த ஜனத்தை சங்கரிங்கப்பான்னு சொல்லியிருப்போம். இந்த மோசேக்கு ஜனங்கள் மேல் இருந்த ஒரு பாரம். ஒரு பக்கம் பாவத்தினுடைய பெருக்கம், இன்னொரு பக்கம் அக்கிரமத்தினுடைய பெருக்கம். இது நடுவில் மோசேக்கு வருகிறது ஒரு பாரம். எனக்கு ஆசீர்வாதம் வேணாம்பா, எனக்கு பாரத்தை தாங்கப்பான்னு கேட்கிறேன். உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை நான் பெரிய ஜாதியாக்குறேன்றார். என்ன ஆசீர்வதிக்கிறது வேணாம்பா, நீங்க என்ன பெரிய ஜாதியாக்கலாம் வேணாம், இந்த ஜனத்தை நீங்க அழிக்காதீங்கப்பா. காரணம், அந்த ஜனத்தின் மேல் இருந்த அவனுடைய விருப்பம். எதன் மேல ஒரு விருப்பம் இருக்கோ அதன் மேல ஒரு பாரம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆரம்பத்தில் இந்த மோசேக்கு ஜனத்தின் மேல விருப்பம் கிடையாது. வேற யாருன்னா ஒருத்தர் அனுப்புங்க பாண்டான். அந்த ஜனத்தினுடைய முக்கியத்துவத்தை, ஒரு ஆத்மா விலையேற பெற்றது என்ற முக்கியத்துவத்தை அறியாமலே ஆரம்பத்தில் இருந்தான். போக போக ஆரம்பத்தில் விருப்பம் இல்லாதவன் போக போக ஜனங்களை விரும்ப ஆரம்பித்து விட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஜனத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒரு பாரம். காரணம், நம்முடைய ஆண்டவர் தான் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறவரா. பிலிப்பியர்ல வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில் அதை சொல்றாரு. தேவனே விருப்பத்தையும் செய்கையும் நம்மில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகம் ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். உங்க சொந்தக்காரங்க, உங்க கூட இருக்கிறவங்க, சபையார, எனக்கு இவங்கெல்லாம் பிடிக்காது, எனக்கு அவங்களெல்லாம் பிடிக்காது, அவங்க கிட்ட பேச பிடிக்காது. இன்றைக்கு ஒரு விதமான வெறுப்புணர்வு உங்களுக்கு ஜனத்தின் மேல வந்திருக்கலாம். இந்த அரசாங்கத்தின் மேல ஒரு வெறுப்புணர்வு வந்திருக்கலாம். உங்களை சுற்றியில் இருக்கிற ஜனங்கள் மேல ஒரு வெறுப்புணர்வு வந்திருக்கலாம். இந்த வெறுப்பு வந்ததுன்னா பாரம் வராதுங்க. இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்யுங்க, இந்த ஜனத்தை நேசியுங்க, இந்திய மக்களை நேசியுங்கள். எப்படி நேசிக்கணும் தெரியுமா? உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. ஆரம்பத்தில் இந்த ஜனத்தை வெறுத்தவன் இப்பொழுது இந்த ஜனத்துக்காக ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமாயிட்டான். 32ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும்.
எந்த ஜனத்தை வெறுத்தானோ அந்த ஜனத்தை நேசிக்க ஆரம்பித்து விட்டான். எந்த ஜனத்தை இவன் தேவையில்லைன்னு வெறுத்தானோ அந்த ஜனத்துக்கு இவன் தேவையுள்ளவனாய் மாறிவிட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேசத்தின் மக்களை நீங்க வெறுக்காதீங்க. இந்த ஜனத்தின் மேலே ஒரு விதமான பாரத்தை வையுங்கள். ஆண்டவரே, ஜனங்க சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறாங்களேன்ற ஒரு பாரம். நீங்களா வீட்டில் நம்ம இருக்கிறோம், வாட்ஸ்அப்பில் ஒரு நியூஸ் வந்தது. இந்த கொரோனா நோயினுடைய தீவிரத்தை அறியாதவங்க கொஞ்சம் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் கொஞ்சம் பார்க்க சொல்கிறார். அவர் போய் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் படுக்கிறது கூட இடம் இல்லாமல் வாசல்லாம் ஜனங்க படுக்க வச்சிருக்கிறாங்க. அந்த வீதியெல்லாம் ஆம்புலன்ஸ்லேயே ஆக்சிஜன் போயிட்டு இருக்கு. படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லை, நிற்கிறது கூட இடம் இல்லை. இன்னொரு பக்கம் அப்படியே இந்த சுடுகாடு கல்லறை பக்கம்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பிணத்தை அடக்கம் செய்கிறது கூட இடம் இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசில் ஒரு பாரம் வரணும். என் தேசத்தினுடைய நிலையை கொஞ்சம் பாருங்கப்பா, என் ஜனத்தினுடைய நிலையை கொஞ்சம் பாருங்கப்பான்னு சொல்லி ஒரு பாரம் எப்போ வருதோ அப்போதான் தேசத்தின் மக்களுக்கு ஒரு விடியல் பிறக்கும். எப்பொழுது விடியல் பிறக்கும் என்று விடியலுக்காக காத்திருக்கிற ஜாமக்காரனை போல நான் காத்திருக்கிறேன் என்ற சங்கீதக்காரன். இருள் சூழ்ந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஜாமக்காரனை போல நான் நிற்கிறேன்ப்பா, ஒரு பாரத்தோடு நான் நிற்கிறேன் என்று சொல்லி நீங்க இந்த மோசையை போல நில்லுங்க. விக்கிரகத்தினுடைய பெருக்கம், நம்முடைய தேசத்தினுடைய இந்த நிலைக்கு காரணம் விக்கிரகத்தினுடைய பெருக்கம். குறிப்பாக சொல்ல போனால் இந்த வாரணாசியிலே நடந்த அந்த அந்த திருவிழாவிற்கு, அந்த கும்பமேளாவுக்கு 70 லட்சம் மக்கள் அங்கே கூடியிருக்கிறாங்களாம். அதனுடைய விளைவுகள் தான் இந்த கொரோனா இந்த அளவுக்கு பெருகி இருக்கு. நேற்று தினத்தில் ஆஸ்திரேலியாவில் ஒரு பத்திரிகை இப்படியாவது ஒரு செய்தி வெளியிடுகிறது. ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த ஒரு பத்திரிகை ஒரு செய்தி வெளியிடுகிறது. இந்த கொரோனாவில் கொரோனாவை கையாண்ட மோசமான பிரதமர்களில் யார்? இந்த கொரோனாவை மோசமாக கையாண்ட பிரதமர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தா அதில் மோடி, நம்முடைய பாரத தேசத்தினுடைய பிரதமர் தான் முதலிடம் வகிக்கிறாரா. என்ன, எதில் முதலிடம்? மோசமாக கையாண்ட பிரதமர்கள்ல இவர் தான் முதலிடத்தில் வகிக்கிறார். காரணம், 70 லட்சம் பேரை கூட விட்டு விட்டார். சீக்கிரத்தில் நடத்தி முடிக்க வேண்டிய தேர்தல்களை அது மாசக்கணக்கில் வாரக்கணக்கில் அதை இழுத்து விட்டார். ஆகவே ஜனங்கள் கூட ஆரம்பித்து விட்டாங்க. காரணம் விக்கிரகத்தினுடைய பெருக்கம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் கேட்கும்போது பாரம், ஐயோ என் தேசம் அழிகிறதே என்ற ஒரு பாரம். அடுத்தது ஆகாமியத்தின் பெருக்கம். 9ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4:5 சொல்றாரு, ஆகாமியம் உன்னுடைய நீதி நிமித்தம் அல்ல, அந்த ஜனத்தினுடைய ஆகாமியம். எந்த ஜனம்? கானான்ல இருக்கிற அந்த ஜனத்தினுடைய ஆகாமியத்து நிமித்தம் நான் உன்னை அங்க கொண்டு போறேன். அங்கே கொண்டு போகிறதுக்கு, அந்த தேவ கோபத்தை தடுத்து நிறுத்துவதற்கு தேவன் கையாண்ட ஒரு நபர் யார் தெரியுமா? அவர்தான் யோசுவா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த யோசுவானா என்ன தெரியுமா? ரட்சகர்னு அர்த்தம். யோசுவானா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுன்னு அர்த்தம். பாவம் ஆகாமியும் பெருகின இடத்துல இயேசு வந்தார். பிரைஸ் தி லார்ட். யோசுவா என்பது எபிரேய மொழி, இயேசு என்பது கிரேக்க மொழி. இரண்டுக்கும் ஒரே ஒரு வார்த்தை, ரட்சிப்பு, ரட்சகர். ஆகாமியும் பெருகின இடத்துல யோசுவாவை கர்த்தர் அனுப்புகிறார். ஆகாமியும் பெருகின இந்த தேசங்களுக்குள்ளே இயேசு என்ற ஒரு நபர் தேவை. அவராலே அன்றி வேறொரு ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை, தெரியுமா? ஆகவே ஆகாமியும் பெருகின இந்த தேசத்துக்கு யார் தேவை என்றால் இயேசு தேவை. கிராமங்களுக்கு இயேசு தேவை, நகரங்களுக்கு இயேசு தேவை, பட்டணங்களுக்கு இயேசு தேவை. இயேசு என் தேசத்துக்கு தேவைப்படுகிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு எதிரே இருக்கிற கிராமங்களுக்கு போ,
பட்டணத்துக்குள்ளே போ, உன் வீட்டுக்கு போ, நான் உனக்கு செஞ்சதெல்லாம் போய் சொல்லு, உலகம் எங்கும் புறப்பட்டு போ. இந்த முழு உலகத்துக்கும் யோசுவா என்ற ஒரு இரட்சகர் தேவைப்படுகிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். ஆகாமியத்தினுடைய பெருக்கத்தின் நடுவில் யோசுவா என்ற ஒரு கிருபை பெருகுகிறது. பிரைஸ் தி லார்ட். கடைசியாக அறியாமையின் பெருக்கம். கடைசியா என்ன பெருக்கம்? நினிவே மக்கள் மத்தியில ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த யோனாவுக்கு சொல்லி கொடுக்கிறார். அறியாமையின் பெருக்கம். என்ன அறியாமை? வலது கை இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள். 120,000 பேர்ன்றார். அவர்களுக்கு அதிகமானவர். இந்த நினிவே மக்கள் யாரு? அசீரியாவுடைய தலைநகரம் நினிவே. இந்த அசீரியன் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யறான். இந்த நினிவே மக்கள் என்ன செய்யறாங்க? இஸ்ரவேலுக்கு விரோதமாய் படையெடுத்து வந்து இஸ்ரவேலர்களை சிறைப்பிடித்து இஸ்ரவேலுடைய கர்ப்பிணி பெண்களை சுவற்றில் மோதி சாகடித்து இருக்கிறாங்க. மிக கொடூரமான காரியத்தை செய்தவன் தான் அசீரியன். ஆகவே ஆண்டவர் தன்னுடைய நியாய தீர்ப்பை செலுத்த ஆரம்பித்து விட்டார். யோனா என்ற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார், போய் அந்த பட்டணத்துக்கு விரோதமாய் நீ பிரசங்கம் பண்ணுன்றாரு. காரணம், அந்த ஜனத்தினுடைய கூக்குரல் வந்து எட்டிற்று. அந்த ஜனத்தினுடைய பாவம் மிகப்பெரிய பாவமா இருக்குன்று 1-2 வசனத்துல குறிப்பிடுகிறார். இப்போ இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்துல ஜனங்கள் எல்லாரும், ராஜா முதல் குடியானம் மட்டும் மிருக ஜீவனங்கள் எல்லாம் உபவாசித்து அழுகிறது. ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு செய்யவிருந்த தீங்கை செய்ய மனஸ்தாபப்பட்டார். அவர் அந்த தீங்கை கர்த்தர் மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். மாற்றி விட்டு சொல்றாரு, இவங்க யாருன்னு சொல்லி யோனாவுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனம். அப்படின்னா யாரு? யாருக்கு வலது கை இடது கை வித்தியாசம் தெரியாது தெரியுமா? குழந்தைகளுக்கு. ஒரு குட்டி பசங்களுக்கு நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, சாப்பாடு சாப்பிடும் போது 2 கையும் எடுத்து சாப்பிடும். பார்த்துருக்கீங்களா? 2 கையிலையும் அரித்து செய்யும். வலது கை இடது கை. வலது கை என்னன்னு தெரியல, இடது கை என்னன்னு தெரியல. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் ஆசிரியர் அதை சொல்றார். 3ஆம் அதிகாரம் 15-16 வாசித்தை பார்த்தீங்கன்னா, அதன் வலது கையிலே தீர்காயுசும் அதன் இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்கிறது. தேவ பிள்ளைங்களே கொஞ்சம் கவனிங்க. ஞானத்தை பற்றி பேசும்பொழுது ஞானத்தினுடைய வலது கையிலே தீர்காயுசு, இடது கையிலே செல்வம் கனம் இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அறியாமைனா என்ன அர்த்தம்னா, நித்திய ஜீவன் எது, காசு பணம் எதுன்ற வித்தியாசம் தெரியாம வாழ்றாங்கப்பா. காசு பணத்தை தான் தெய்வம் நினைச்சுக்கிறாங்க. கிறிஸ்துவை புறக்கணித்து விட்டார்கள். நித்திய ஜீவனாகி இயேசு கிறிஸ்துவை புறம்பே தள்ளி விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து காசுக்கும் பணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. இதுதான் வித்தியாசம்ன்றார். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத குழந்தைகள்பா, நீ போய் அவங்களுக்கு சொல்லி கொடு. எப்படி சொல்லி கொடுத்து? என் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் யோனாவுக்கு உண்டாகி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பாவம் பெருகிற இடத்துல வார்த்தை பெருகணும். என்ன வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். இந்த பட்டணத்தின் நடுவில் நீ போ, நான் சொல்றதை நீ அவங்க கிட்ட போய் சொல்ல. இந்த தேசத்தை, இந்த மனுகுலம் மீட்கப்படணும்னா அதுக்கு அவசியம் கர்த்தருடைய வார்த்தையை பெருக்கிக் கொண்டே இருங்கள். கர்த்தருடைய வசனத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்கள் தேவை. காரணம், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, நம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். மண்ணு தான் செல்வமும் கனமும். எல்லாருடைய மனமும் எதுல ஒட்டிக்கிச்சு? செல்வம் கணம், செல்வம் கணம். பணத்தை சேர்க்கணும், பொருளை சேர்க்கணும், பணத்தை சேர்க்கணும், பொருளை சேர்க்கணும்ன்ற மண்ணோடு போய் ஒட்டி கொண்டிருக்கிறது. அப்பா, அவங்களுக்கு இயேசுனா யாருன்னு தெரியல, நித்திய ஜீவன்னா என்னன்னு தெரியல, உண்மையான ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியலப்பா. நீ போய் அவர்களுக்கு சொல்லி கொடு. என் வார்த்தையை சொல்ல, நான் உனக்கு சொல்றத நீ அவங்களுக்கு போய் சொல்லு.
கர்த்தருடைய வசனத்தினுடைய பெருக்கம். எதனுடைய பெருக்கம்? ஒரு பக்கம் பாவத்தினுடைய பெருக்கம், இன்னொரு பக்கம் நியாய தீர்ப்பின் பெருக்கம். இதன் நடுவில் கர்த்தருடைய வசனத்தை வசனமா சொல்றவங்க தேவை. வசனத்தை கலப்படம் இல்லாம பிரசங்கிக்கிறவங்க தேவை. வசனத்தை முரண்பாடு இல்லாம பிரசங்கிக்கிறவங்க தேவை. வசனத்தை கூட்டியோ குறைச்சியோ பிரசங்கிக்காதவங்க தேவை. ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துக்கு தான் பிரச்சனை. இந்த வசனத்தை எந்த விதத்துல குறைத்து கூறணுமோ அந்த அளவுக்கு குறைத்து கூறுகிறாங்க. தேவனுடைய வசனத்தை எந்த அளவுக்கு மிகைப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு மிகைப்படுத்தி விட்டார்கள் இன்றைய ஊழியர்கள். இன்றைக்கு அவசியமான தேவை, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஒரு கூட்டம் தேவை. பாவம் பெருகின இடத்துல நோவாவுக்கோ கிருபை பெருகிற்று. பாவம் பெருகின இடத்துல, பெருமை பெருகின இடத்துல தாழ்மை பெருகிற்று. Praise the Lord. அருவருப்பு பெருகின இடத்துல பரிந்து பேசுதல் பெருகிற்று. விக்கிரகம் பெருகின இடத்துல பாரம் பெருகிற்று. ஆகாமியம் பெருகின இடத்துல யோசுவா என்ற ரட்சிப்பு பெருகிற்று. அறியாமை பெருகின இடத்துல வசனம் வேத வார்த்தை பெருகிற்று. ஜனத்துக்கு வந்த அழிவு தடுத்து நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. இப்போ நாம பெருக்க வேண்டியது இதுதான். இதெல்லாம் பெருக்கணும். அப்பா, உங்களோடு கூட சஞ்சரிக்கும் போது அந்த கிருபை எனக்குள்ளே பெருகட்டும்பா, தாழ்மை பெருகட்டும்பா. அது மட்டும் இல்லாம ஆண்டவரே, என் வாழ்க்கையில பரிசுத்தம் அருவருப்பு பெருகிற நேரங்கள்ல பாரம் பரிந்து பேசுதல் பெருகட்டும். பாரத்தினுடைய பெருக்கம், ரட்சிப்பின் பெருக்கம், கடைசியாக வேத வசனத்தின் பெருக்கம். நல்ல பைபிள் வாசிங்க, இருதயத்தை வேத வசனங்களா நிரப்பிக் கொள்ளுங்க. நீங்க போற இடமெல்லாம் வசனத்தை பத்தி மட்டும் பேசுங்க. சொந்த கதை சோக கதை பேசுறதெல்லாம் நிறுத்துங்க. கட்டுக்கதைகளை சொல்லுகிறத நிறுத்துங்க. காரணம், கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலத்துல நம்ம வந்துட்டோம். பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிற்று. ஜெபம் பண்ணலாமா? பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படிக்கிட்டு, பாவம் பெருகுகிற இடத்துல என்னுடைய அன்பின் நேசத்தை நான் பெருக பண்ணுவேன். என்னுடைய தேவனோடு கூட சஞ்சரிக்கிற சஞ்சரிப்புகளை இன்னும் அதிகப்படுத்த போறேன்பா. ஆகாமியும் பெருகின இடத்துல ரட்சிப்பை பெருக பண்ண போகிறேன்பா. அறியாமை பெருகுகிற இடத்துல கர்த்தருடைய வசனத்தை பிரஸ்தாபப்படுத்த போகிறேன். ஆண்டவரே, தேவனே, எனக்கு உம்முடைய கிருபை தாரும். பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. என் கூட சேர்ந்து, ஆத்தும ரட்சிப்பை இழந்தவர் ஆயிரம் ஆயிரமா, ஆத்தும ரட்சிப்பை இழந்தவர் ஆயிரம் ஆயிரமா, அன்றாடம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகின்றாரே, அன்றாடம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகின்றாரே. தானியேல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார், தானியேல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார். தீர
பின் வாசலில் நிற்கும் சிலர் தூங்கி களைத்து பின் வாசலில் நிற்கும் சிலர் தூங்கி களைத்து பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? கிருபை பெருகணும்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெருமை பெருகின இடத்துல எனக்குள்ள தாழ்மை பெருகணும் ஏசப்பா. ஜோமணி கிருபை கேளுங்க. எனக்குள்ள இருக்கிற பெருமை எல்லாம் உடைக்கப்படட்டும். தாழ்மை எனக்குள்ள பெருகட்டும். பாரம் பெருகட்டும். தேசத்தின் மக்கள் மேல் இருக்கிற பாரம் பெருகட்டும். ரட்சிப்பு பெருகட்டும். அறியாமை பெருகின இடத்துல வேத வசனங்கள் பெருகட்டும். என் ஜனத்தினுடைய அறியாமையை ஆண்டவரே நீங்க மாற்றி போடும்படி நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேல இப்பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் வந்து இறங்குவதாக, கர்த்தருடைய மகிமை வந்து இறங்குவதாக. என் ஜனத்தை குறித்த பாரம் சபைக்கு உண்டாவதாக. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகட்டும் கர்த்தாவே. என் தேசம் பாவத்துல அக்கிரமத்தினாலும் ஆகாமியத்தினாலும் அருவருப்புகளாலும் விக்கிரமங்களாலும் அறியாமையினாலும் என் தேசம் பெருகி போயிருக்கு கர்த்தாவே. தயவாய் கிருபையா இறங்கி கிருபையை பெருக பண்ணுங்கப்பா. என் இந்திய தேசத்துல கிருபை பெருக பண்ணுங்கப்பா. தமிழகத்துல கிருபை பெருக பண்ணுங்கப்பா. தமிழகத்துல சென்னையில முடி கிருபை பெருக பண்ணுங்க ராஜா. உத்தரப்பிரதேஷ் ஆண்டவரே, பீகார் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். குஜராத், அசாம் ஆண்டவரே, புது டெல்லி போன்ற மாநிலங்கள்ல பாவம் பெருகி போயிருக்கு. நோயாளிகள் பெருகி போயிருக்கிறாங்க. மரணம் பெருகி போயிருக்கு. கிருபை பெருக பண்ணுங்கப்பா. தென் மாநிலங்களுக்கா ஜெபிக்கிறப்பா. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மேல கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் இறங்கி வருவதாக. இந்த நோய் தொற்றிலிருந்து பூரண விடுதலையை தாரும். கிருபை பெருகட்டும். கிருபை பெருகட்டும். கிருபை பெருகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சபையாருக்காய் வேண்டிக் கொள்ளுகிறேன். சபை மக்கள் மேல தேவ கிருபை இறங்கி வருவதாக. இப்பொழுது எல்லாருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தேவ கிருபை இறங்கி வருவதாக. என்னோடு கூட இணைந்து என் ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் தேவ கிருபை பெருகட்டும் என்று ஜெபிக்கிறேன். சபையில் இருக்கிற முதியோர்கள் மேல கிருபை பெருகட்டும். வாலிப பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கிருபை பெருகட்டும். ஒவ்வொரு புருஷர் மேல கர்த்தருடைய கிருபை பெருகட்டும். ஒவ்வொரு குடும்ப பெண்கள் மேல கர்த்தருடைய கிருபை பெருகட்டும். வாலிப தம்பி தங்கச்சி மேல தேவ கிருபை பெருகட்டும். ஆண்டவரே, குழந்தைகள் மேல், சிறு பிள்ளைகள், பாலகர்கள் மேல தேவ கிருபை பெருகட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்றோம். சகல பரிசுத்தவான்கள் மேல கிருபை பெருகட்டும். சபை தலைவர்கள் மேல கிருபை பெருகட்டும். சுவிசேஷக அப்போஸ்தலக ஊழியர்கள் மேல கிருபை பெருகட்டும். எல்லா ஊழியர்கள் மேலும், எல்லா ஊழியர்கள் மேலும் கர்த்தாவே உம்முடைய கிருபை பெருக பண்ணுங்கப்பா. அழுத்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய நாள் வரைந்தும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென்.